விஜயதாரணி இணைந்திருக்கிறாங்க, அவங்களையும் வரவேற்கிறேன். திருமதி விஜயதாரணி, இந்த முறை தமிழ்நாட்டில் ஒரு 6 இடங்களுக்கான இந்த ராஜ்யசபா தேர்தல், பாஜகவுக்கு தான் ராஜ்யசபா தேர்தல் தொடர்பான அந்த கணக்குகள் ரொம்ப தெளிவா தெரியும். வேற மாநிலங்கள் இருந்து கூட இன்னொரு மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்களை ராஜ்யசபாக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்கிறது. இந்த முறை இந்த 6 இடங்களை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கிட்டு கொடுத்திருப்பதை எப்படி பார்க்கிறீங்க? இது ஒரு சந்தர்ப்பமா இல்ல சவாலா இருந்துச்சா? இல்ல நான் 2 கூட்டணியுமே சரியாதான் பண்ணிருக்காங்கிறது என்னுடைய பார்வை. அந்த அளவுல இன்னைக்கு திமுக கூட்டணி காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டை கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சீட்டை கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் இன்ஃபேக்ட் 2 சீட் கேட்டாங்க ராஜ்யசபா, ஆனா 1 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதே நேரம் அதிமுகலையும் ஒரு இருக்கிறது 2 சீட் தான். ஆனா திமுக 4 சீட் இருக்கு. 4ல 1 தான் கூட்டணி கட்சிக்கு 2 கொடுத்திருக்காங்க. ஒன்னு தேமுதிகக்கும் 1 காங்கிரஸுக்கும் கொடுத்திருக்காங்க. அதே அதிமுகல தங்கள் கட்சியில் ஒருவரும் திரு அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணிக்கும் ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க. இப்ப 2 கட்சிகளுமே பாத்தீங்கன்னா இதுல ஒரே மாதிரி நோக்கத்தோட ராஜ்யசபா சீட்டுகளை பகிர்ந்து கொடுத்ததா பார்க்கிறேன். அதுவும் இது தேர்தல் நேரங்கிறதுனால இன்னும் வேகமா செஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பா இது இந்த மார்ச் 5ஆம் தேதியே ரொம்ப, அதாவது சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே இந்த தேர்தல் நடக்கிறதுனால, இது சீக்கிரமே நடக்கிறதுனால இத பகிர்ந்து கொடுக்கறதுக்கும் பகிர்ந்து வாங்கிக்கிறதுக்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு. ஒரு வகையில இது நல்லதாதான் பார்க்கிறேன். அதே நேரம் இதுல ரொம்ப சிரமம் இல்லாம அதிமுக கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியில ரொம்ப சிரமம் இல்லாம டாக்டர் அன்புமணி ராமதாஸ்க்கு கொடுத்திருக்காங்க. ஆனா அதே அந்த இடத்துலதான் ஒரு விமர்சனம் எழுது திருமிகு விஜயதாரணி. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இப்ப 4வது முறையா போறாரு. கடந்த காலங்கள்ல அவர் தன்னுடைய நாடாளுமன்ற நடவடிக்கைகள்ல முழு கவனம் செலுத்தி இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் நாடாளுமன்றத்தில் என்னவா இருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப குறைந்த காலம்தான் நாடாளுமன்றத்தில் பங்களிப்பை செய்திருக்கிறார். விவாதங்களில் பங்கேற்றது ரொம்ப குறைவு, கேள்விகள் எழுப்பியது ரொம்ப குறைவு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குல்ல? இல்ல, அவர் அவருடைய பணியை ஆற்றியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் என்ன தேவையோ அந்த பணியை அவர் ஆற்றியிருக்கிறார். கட்சி தலைவர், அந்த பட்சத்துல அவர் கட்சி தலைவர் என்ற பணியும் அவர் ஆற்ற வேண்டிய கடமை இருக்கு. ஆகையால் அவருடைய பணியை அவர் செய்திருக்கிறார் நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில ரொம்ப சிரமமே இல்லாம இந்த கேண்டிடேட்க்கு ஒரு சாய்ஸ் கேண்டிடேட் பண்ணி ரொம்ப சிரமம் இல்லாம கூட்டணிக்கு பகிர்ந்து கொடுக்கறத வேலை சிறப்பா பண்ணியிருக்காங்க. சரி மேடம், தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு, எடுத்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். திருமதி விஜயதாரணி, தேர்தல் யுத்தம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.